யாருமே காட்டுமன்னர்கள் வரலண்ணே அப்படி இங்கேயும் 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இங்கே காட்டுமன்னர்கள் நாங்கள் யாருமே போகல. இங்கே 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். கடலூரை பற்றி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மேடம் வந்து. சரி, அதான் கடலூர் பற்றி கேட்டுக்கிறேன். அப்படியே கடலூர் வந்து நகராட்சியாக இப்போ வந்து மாநகராட்சியாக தர முயன்றிருக்கு. மற்ற மாநகராட்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு காலத்துக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கடலூர் மட்டும் அப்படியே இருக்குது. பின்தங்கிய மாவட்டமாகவே இருக்குது. பின்தங்கிய மாவட்டமாகவே இருக்குது. ஏதாவது அதுக்கான கருத்து? டைட்டில் பார்க் எல்லாமே சென்னை உள்ளிட்ட திருச்சி அந்த மாதிரி மாநகராட்சிக்கு போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லா வளர்ச்சியும் தொழில் முதலீடுகளும் சென்னையை சுற்றி மட்டுமே இருக்கக்கூடாது, பெரிய நகரங்களை சுற்றி மட்டுமே இருக்கக்கூடாது. செகண்ட் டயர் சிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன மாவட்டங்களிலும் கூட வந்து தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தொழில் முதலீடுகளை பல பகுதிகளிலே வந்து கொண்டு வர வேண்டும். இப்போ டைட்டில் பார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல இடங்களில் இன்றைக்கி டைட்டில் பார்க்கும் நியூ டைட்டில் பார்க்கும் உருவாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது தான் உருவாக்கப்படுகிறது. நிச்சயமாக அதனுடைய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரும் இருக்கார். உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய மாவட்டத்துக்கு எதையும் விட்டு கொடுக்காமல் வாங்கக்கூடிய ஒரு அமைச்சர். அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி விரைவிலே வரும். பெரியார் போன்ற பெருந்தலைவர்களை போகிற போக்கில் வந்து தவறான கருத்து சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? இல்லைங்க, சில பேருக்கு வந்து தன்னுடைய விலாசம் முகவரியெல்லாம் வந்து இது காணாமல் போயிட்டுருக்குன்னு தெரியுது. அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு வந்து இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது, தனக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லைனா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இல்லைனா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னைக்கு யார் அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் அவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்களுக்கு அடிப்பணிந்து ஒரு வேலை பேசுகிறார். மேம், இப்போ வந்து பொங்கல் தொகுப்போட மொத்த மதிப்பு 98 ரூபாய் அப்படின்னு தான் வருத்திருக்காது. ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு டக்கபார்மல் போயிட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன இருக்கணும்? ஆளுநர் தான் வேண்டான்னு முதல்ல இருந்து சொல்றோம். அதுதான் நிரந்தர தீர்வு. நீட் தேர்வு பற்றி விஜய் வந்து இப்போ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு.